ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிட்டியா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா பனியாரம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்துட்டால் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும், எதையும் மிஸ் பண்ணாமல். வாங்க இப்போ நம்ம ரவா பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரவா பணியாரம் செய்கிறதுக்கு முதல்ல பணியார மாவு நம்ம ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக நான் இங்கே மைதா மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ரவை 1/2 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சீனி 1/2 கப் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், அது ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், பார்த்து சேர்த்துக்குங்க. ஸ்வீட் செய்யும்போது உப்பு ஆட் பண்ணால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க, அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பனியார மாவு நல்லா கரைச்சிட்டேன், கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ரவை நல்லா ஊறி வரணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுறலாம். 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துக்கலாங்க. பணியாரம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா அப்படி உப்பலாக வரும் பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா சுடணுங்கிறது இல்லைங்க, 2-3 வேணாலும் ஊற்றி எடுத்துக்கலாம். பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.